வெளி உலகத்து செய்தியை தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் ரேடியோ வைக்கிறேன். அந்த நேரத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. எனக்கு பிடிக்காத சங்கீதம் வர்றதுதான் கரண்ட் வருது. அப்பா, ஏமா ஓடு மாத்திரவங்க எப்ப வருவாங்கன்னு அம்மா கேட்க சொன்னாங்க. நேத்தே கம்பெனிக்கு போன் பண்ணமா, இன்னைக்கு அனுப்பி வைக்கிறேன்னாங்க, இன்னும் வரல. ஐயா, கொஞ்சம் காப்பி தூளும் சர்க்கரையே வேணும். ஓ, கணக்கு புள்ள ஐயாவா? அப்பா, அவரு பாக்கிய குடுக்கற வரைக்கும் மேற்கொண்டு எதுவும் கொடுக்க வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. சரிதாம்மா. ரொம்ப நம்பிக்கையோட வந்தேன். என்னம்மா வேணும்? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா ஒரு போர்மிட்டாட்டின்னு கேட்டாங்க. இதான் சரியான சமயம். வா, சௌரியப்பட்ட போது பணத்தை கொண்டாந்து கொடுங்க. குழந்தைகள் எல்லாம் காத்துட்டு. ரொம்ப நன்றிங்க. உங்க மனசு யாருக்கும் வராது. நீங்க நல்லா இருக்கும். இல்லைங்க, என்ன ஒண்ணும் புரியாம இங்கே நிக்கிறீங்க? ஓடு மாத்த வந்தவங்க தானே? ஓடு மாத்த வேண்டிய இடம் இங்க இல்ல, பக்கத்துல வாங்க. வாங்க வாங்க. இதுதான் நம்ம வீடு. வெயில் ஏறதுக்குள்ள மடமடன்னு ஓட்ட மாத்திருங்க. ஓடு மாத்திடுறோம். கைவசம் தொழில் இருக்கு, செய்யுங்க. ஆனா இது என்ன, வேலை போக ஒரு ஏணி வேணுமே. என்ன இது, ஒரு ஏணி கூட கொண்டு வரல. உங்க கம்பெனில என்னதான் கொடுக்குறாங்க? சம்பளம். சம்பளம் அதுவும் ஸ்ட்ரைக் பண்ணா தான் கொடுக்குறாங்க. இருங்க, ஏணி கொண்டு வர. ஓட்ட மாத்திர ஊத்துக்கிட்டு மடையா, சட்டையை மாத்தினா போதுமா? ஓடு மாத்திரம் வர்ற நேரத்துல நாம வந்துட்டோம். அதனால தான் நம்மள பிடிச்சுக்கிட்டாரு. ஓட்ட மாத்திட வேண்டியதான். இந்தாங்க ஏணி. சீக்கிரமா வேலையை ஆரம்பிக்க. நான் வியாபாரத்தை கிளம்பிக்கிறேன். நீ யாரு? நீதான் தடிய ஏணி தாங்குதான் செஞ்சுட்டு அப்புறம் நான் யாரு? போட்டு ஓடு போத்தோட கீழே விழுந்துட்டான். காயப்பட்டுச்சா? காலே போயிடுச்சு. சிவகாமி, அம்மா, சிவகாமி, சிவகாமி, நம்ம டாக்டர் சீக்கிரம் கூட்டு வா. ஐயோ 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 ஐயோ, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஓடு மாத்தும் போது கீழே விழுந்துட்டான். டாக்டர் சொல்லி அனுப்பிச்சு வந்துருவேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க. வேண்டாங்க, வேண்டாம், டாக்டர்லாம் வேண்டாம். அவன் வேதனைப்படுறது நாங்க வந்த வேலை பாதியில நின்னு போச்சேன்னு தான். கொஞ்சம் பொறுமையா வந்து. ஐயோ, வலி தாங்க முடியலையே. சிவா, கொஞ்சம் காலை பிடிச்சு விடுறா. அம்மா, செய்கிற வேலையை பார்த்து செய்ய வேண்டாம். இப்ப நிலைமை எப்படி ஆச்சு பாத்தியா? இங்க வேற வரைக்குதுடா. பாவம், அவர் சரிக்கு விழுந்துட்டாரு. அவர் மேல தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம்? ஓட்டுல மாத்திரம் சரிக்கு விடுறீங்க, வாழ்க்கையிலேயே சரிக்கு விழுந்தவங்க நாங்க. உங்களை பாக்கிறதுக்கு பரிதாபமா இருக்கு. நான் கூட அவசரப்பட்டு தவறுதெல்லாம் உங்களை திருடங்கன்னு நினைச்சிட்டேன். நான் கூட தவறுதலா இவங்களை ஓடு மாத்திரவங்கன்னு நினைச்சிட்டேன். நமச்சிவாய போன் பண்ணா ஓடு மாத்திரவங்க நாளைக்கு தான் வராங்களா? அப்படின்னா இவங்கெல்லாம் நாமெல்லாம், அதாவது நாங்கள்லாம் வேர்ல்ட் டிராவலர்ஸ்.
அடடா, இதை நீங்க முன்னாலே சொல்லிருக்க கூடாதா? எங்களை ஒருத்தர் ஒண்ணு கேட்டா அதை செஞ்சே தீரணுங்கிறதா எங்க கொள்கை. அது மட்டும் இல்லைங்க, நாங்க உலகம் சுத்துறவங்களாச்சா, எங்க கிட்ட காசு பணம் கிடையாது. இத மாதிரி ஏதாவது வேலை கிடைச்சதுன்னா குடுக்கிற பணம் வழிச்செலவுக்கு உபயோகப்படும். அதனாலதான் நீங்க சொன்னோன்னு தட்டாம அந்த வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். இது தெரியாம உங்களை ஓடு மாத்த சொன்னதுக்காக மன்னிச்சுங்க. அதனால பரவாயில்லைங்க. ஓட்ட பிரிக்கிறது மாத்துறது இதெல்லாம் எங்க பரம்பரை தொழில். ஆமா ஆமா, அதாவது எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல அரண்மனையில ஓடு மாத்துவாங்க. இப்ப அரண்மனையில கூட ஓடு இருக்கும். இல்லாட்டி ஒழுகாதா? தங்க ஓடு இருக்குமே, தங்க ஓடு. தங்க ஓடுனா திருட எடுத்துட்டு போயிட மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஓடி வச்சிருக்காங்க. அரண்மனை கைதிங்க இல்ல, அதான் கைதிங்க. அவங்கள வச்சே ஓட்ட மாத்துறது. என்ன அம்மா, ஆமா, உலகத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டோம்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன காரணம்? உலகத்துல உள்ள கோயில்களை எல்லாம் பார்க்கணும், பலதரப்பட்ட மக்களை சந்திச்சு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாகவும் சமாதானமாகவும் வாழ வழி செய்யணுங்கிற புனிதமான எண்ணத்தோட தான் நாங்க புறப்பட்டோம். இவ்வளவு பெரிய லட்சியத்தோட புறப்பட்டவங்களை சாதாரணமா நினைச்சிட்டேன். எனக்கே வெக்கமா இருக்கு. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய மனுஷன் இல்ல. இங்க ஏதாவது தவறு நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்க. நாங்க எங்க புனித யாத்திரையை தொடர்றோம். உங்க புனித யாத்திரைக்கு கால்நடையாவே போறீங்களா? நியாயமா நாங்க வேன்ல போக வேண்டியவங்க. பாருங்க, இவருக்கு விபத்து எங்க வீட்டுல ஏற்பட்டதுனால இவர் கால் குணமாகற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க. இல்லைங்க, நாங்க ரொம்ப நாள் ஒரே இடத்துல தங்குறதே இல்ல. எங்களுக்கு விருப்பம் இல்லாம இதுக்கு முன்ன இருந்தமே இடம், அதுல ரொம்ப நாள் தங்கிட்டோம். எண்ணிக்கிட்டே இருந்தோங்க. நாளை அதாவதுங்க, நாங்க தங்கி இருந்த இடத்துல அவங்களுக்கு எங்க மேல ரொம்ப பிரியம். நாங்க வெளியே போக கூடாதுன்னு எங்களுக்கு காவலே போட்டு வச்சுட்டாங்க. போங்க பந்தாவத்துக்கு. அதெல்லாம் ஒண்ணு முடியாது. இவர் குணமாகற வரைக்கும் நீங்க யாரும் போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பரவாயில்லைங்களா? இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. ஆமா லட்சுமி. ஐயா, சாப்பாடு. உன்னால என்ன ஆச்சு பாத்தியா? இப்ப உன்னை கூட்டிட்டு எப்படி வெளியே போறது? நாம இவன் கூட இருந்தோம், மறுபடியும் 2 பேரும் கம்மி என்ன வேண்டியதான். சிவா சிவா, நான் என்ன பண்ணுவேன்? வாழைப்பழத்தோல். ஆமா சிவா, நம்ம 3 பேரும் ஒன்னா வந்தோம், ஒன்னாவே இருப்போம். எங்க ஒன்னா இருந்து நாசமா. லட்சுமி, இது உனக்கே நல்லா இருக்கா? நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன செய்யறது? வீட்டுல புதுசா விருந்தாளிங்க வந்திருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு சாயங்காலம் நம்ம சந்திச்சு ஆகணும். சார், தோரம் பருப்பு மூட்டை 120 ரூபா விக்குது. மண்டியில அதை எடுத்துன்னு வர செலவு என்னாச்சு? கிளீன் பண்ற செலவு என்னாச்சு? கடை வாடகை என்னாச்சு? இப்படி சீப்பா கேக்குறீங்களே, எங்களுக்கு கட்டுமா சார்? என்னம்மா நீ வளவளன்னு பேசினா வியாபாரம் எப்படி ஒழுங்கா நடக்கும்? வெட்டொன்னு துண்டு பேசலாம். நான் பேசுறேன். ஏங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, நீ சொக்காய பார்த்தா சரியா பேச மாட்டேன்ற. அதான் சொன்னாங்க துவரம் பருப்பு. சரியே, துவரம் பருப்பு எவ்வளவு? 6 பைசா. துவரம் பருப்பு 1/2 பைசா. அப்புறம் என்ன வேணும்? மிளகா, உப்பு, புளி. புளி எவ்வளவு? ஆளாக்கு. புளி ஆளாக்கா? நமக்கு எந்த ஊரு? ஏன்பா உங்க ஊர்ல கண்டபடி அளக்குறாங்க? அவர் கூட என்னங்க, இத பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் லிஸ்ட்ல எழுதி கொடுங்க. மாமா, ஏமா நீங்க உள்ள போயிட்டு பலகாரம் சாப்பிட்டு வர்றதுதானே? 9 இட்லி 2 வடை சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு மேல என்ன? ஆமா, அப்பா உங்ககிட்ட ஏதாவது அவசரமா பேசணும் சொன்னாரே? இல்லையா, பொண்ணு கடையில தனியா இருக்கும், துணைக்கு நீ போய் இருட்டு. அவர் தானே அனுப்பிச்சாரு. அப்படியா? இந்தாங்க நீங்க கேட்ட லிஸ்ட். சுண்டக்காய் வியாபாரம் இதுக்கு ஒரு லிஸ்ட். சார், நீங்க கேட்டு இருக்கிற ஐட்டம் 3 மணிக்கு வராது. அப்ப ஐட்டம் 4 மணிக்கு வருமா? அதுவும் கஷ்டம். பின்ன எப்பதான் வரும்? 5 மணிக்கு நிச்சயமா வரும். என்னடா அது, இந்த கடைக்கு மணிக்கூர் வாட்டி அப்படி என்ன ஐட்டம் வந்து இறங்குது? என்னது? நீங்க எல்லாத்தையும் கட்டுவீங்க, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். வெறுமையோட போற பணத்தை வச்சுட்டு போ. போயிட்டு வந்துடுறேன்பா. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபா இருக்கு, மேற்கொண்டு எடுத்து வரதான் போறேன். இந்தப்பா, அந்த 10 ரூபா பணம் 5 மணி வரைக்கும் உன் பாக்கெட்ல எடுத்து இங்க வச்சுட்டு போ. அப்பதான் நீ திரும்பி வருவேன். சார் வந்து போப்பா. லட்சுமி, இந்த மாதிரி பசங்க எல்லாம் நம்பவே கூடாது தெரியுமா? போடான்னு சொல்லிருப்பேன். என்ன லிஸ்ட் கொடுத்தா? அவரும் அவர் கையெழுத்தும் சகிக்கல. ஏமா கிழிச்சு போடுற? 5 மணிக்கு வேணும்மா. பின்ன கடல்ல இல்லாததெல்லாம் கேட்டா எனக்கு கோவம் வராதா என்ன? அதான் கிழிச்சேன். மாமா, நீங்க கொஞ்சம் கடையை பாத்துக்கோங்க, நான் உள்ள போறேன். என்னது, அந்த பையன் லிஸ்ட கொடுத்துட்டு போறான், இது பாட்டுக்கு படகு படகுன்னு கிழிச்சு போடுது. இது வியாபாரம் இல்ல, விவகாரம். இப்படிக்கு அன்பு குமார். அதேதான் பானாசுனா சம்பந்தம் நமக்கு கொடுக்க வேண்டியது 101 ரூபாய். அறிவு கட்டவன வாங்குறப்ப கார்ல உழுந்து வாங்குறான, திருப்பி கொடுக்கணும்னு அறிவு வராம மானம் கட்ட பசங்க கடன் வாங்குறானுங்க, திருப்பி கொடுக்க வலிக்குது போல இருக்கு. அப்புறம் படி. மேலத்தெரு சுப்பிரமணியத்திற்கு நாம் கொடுக்க வேண்டியது 1555 ரூபாய். நாம தரணுமா? கொள்ளமா தருவோம், நமக்கு நான் சொத்தா இல்ல. அது போட்டோம், இந்த கண்ணமங்கலம் பசுபதி 15000 ரூபாய் கொடுக்கணும் கொடுத்தானா? நியாயமான அசல் தொகை அவர் கொடுத்துட்டாருங்க. ஆனா நீங்க தான் அவர் பாக்கி கொடுக்கணும்னு கணக்கு காட்டுறீங்க. நீ எனக்கு கணக்கு பிள்ளை, அவனுக்கு கணக்கு பிள்ளை. குபு குபு. அப்பா என்ன எப்போ கவனிக்க போறேன்? நைனா,
ஞாபகம் மரியா இறக்கிட்ட போறடா. இன்னைக்கு சனிக்கிழமை, சனி போன தனியா போவாதடா, எழுடா. கவலைப்படாதே, கணக்கு பிள்ளை உன் கூட வருவான். அப்பயும் கணக்கு பிள்ளைதானா? நான் பெற்ற அவனே நன்றி இல்லாம பேசுறியடா. அப்பா எனக்கு எப்போ கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஜாதகப்படி கிடையாது, நானே செஞ்சு வச்சாதான். நீ கட்சியை காமிச்சு மிரட்டுற, நான் யார போய் மிரட்டுறது? பொண்ணு கொடுக்கடான்னு. ஐயோ கட்சி பண்ற போது ஏயா கணக்கு பிள்ளை இப்படி செஞ்சான்னா எப்படிங்க? அந்த பசுபதி பைய 15,000 ரூபாய் தர போறது இல்ல. அவன் பொண்ணை நம்ம பையனுக்கு பேசிட்டா எப்படி? இந்த பண்ணீங்க பின்ன ஓ மண்ணியா கேட்டார். போய் நேரா போகணும், போய் கேளு பணத்தை. பணம் கொடுக்க மாட்டேன்னா பொண்ணை விடுன்னு கேளு. ஐயா தீபாவளி முடிஞ்சு வரான்னு சொல்லு. போ போ. ஏன்னா கட்சி இல்ல எடுக்காது. பெரியவர் நம்மளை நம்பி கடையை விட்டுட்டு போயிருக்காரு, இவன் தின்னே தீத்துவான் போல் இருக்கு. என்னடா எழுத அண்ணா வாங்க வாங்க வாங்க. என்ன வேணும்? ஒண்ணு இல்லங்க, 10 ரூபாய்க்கு சில்லற வேணும். இப்பதான் கடையை தந்ததுக்கு நல்லா காட்சி வந்து சண்டையா சில்லறப்பா. சும்மாரா அண்ணா வாடிக்கைக்காரவங்க, அவங்க சந்தோஷம்னே நம்ம சந்தோஷம். அண்ணா சில்லற எவ்வளவு கேளும்? 10 ரூபாய்க்கு 10 கொடுங்க. ஏதா 10 ரூபா அவ்வளவுதானா? சீக்கிரம் சிவா. அடாடா 9 ரூபாய் 25 பைசா தானே இருக்கு. ஏன்னா பாக்கி 75 பைசாவை நாளைக்கு வந்து வாங்கிக்கிறீங்களா? என்ன சிவா, அண்ணாவுக்கு 75 காசு ஒரு பெருசா? இதுக்குன்னு மெனக்கட்டு நாளைக்கு ஒரு வாட்டி வருவாராக்க. அண்ணா இந்தாங்க 75 காசுக்கு பிஸ்கட். என்ன சில்லறைய கேட்டா இதை என் தலையில கட்டுறிய? அண்ணா காலையில முத வந்திருக்கீங்க, பெரிய மனுஷன் துண்டு போட்டிருக்க. வியாபாரம் பண்ணதாத்தான் இருக்கட்டுமே. புது பெருங்காய டப்பா வந்திருக்கு, ஒண்ணு தரட்டுமா? ஒண்ணு வேணாம் ஐயா, விடுங்க ஐயா. அண்ணா சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க, பிஸ்கட் தரேன். சிவா, நம்ம லட்சுமி ஒருத்தன் தாவடிக்கிறான்னு சொன்னல, நான் வந்துட்டு இருக்கான் பாரு. யாருவனா? அதே சிவப்பு சக்காதான், அவனை கொஞ்சம் கவனி. லட்சுமி லட்சுமி அருவே வாங்க வாங்க. ஏன்னா அங்கேயே நிக்கிறீங்க, வாங்க வாங்க. இதுதான் தலைவர், இது உபதலைவர். மாமா கூப்பிட்டீங்களா? வீட்டுல தோரம் பருப்பு, ஆளாக்கு புளி, அந்த கிராக்கி வச்சிருக்குது. லிஸ்ட் எடுக்க வேணா? போங்க மாமா. வேடாதமா, இங்கே நில்லு, நிறைய வேலை இருக்கு. வாங்கண்ணா. என்ன வேணும்? லட்சுமி லட்சுமி வேணும். லட்சுமி அகர்பத்தி. லட்சுமி அகர்பத்தியா? லட்சுமி அகர்பத்தி தீர்ந்து போச்சு. ஜெயஜெயந்தி மாலா அகர்பத்தி இருக்கு, வேணுமா? பையா ஐயாவுக்கு 1/2 டசன் ஜெயஜெயந்தி மாலா. இதா இதா வேற என்ன வேணும்? அப்புறம் பிளேடு பிளேடு பையா ஐயா 6 o'clock 1 டசன். அப்புறம் ஹேர் ஆயில் தலைய தடவணும். பையா ஹேர் ஆயில் 2 பாட்டில். காலிகேட் டூத் பேஸ்ட் 1/2 டசன். அதுல ஆர்டர் பண்ணலையே. அப்புறம் அந்த பாரில இருந்து வந்துச்ச பனியன், அது வேணா சார், அது 1/2 டசன். அந்த கச்சிப்பு 1/2 டசன். சார் பையனுக்கு போன் விட்டா ஒன்று உடம்ப தேத்துறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து மேல வை. சார் நான் இதெல்லாம் கேட்கிறேன் சார். பில்ல போர்டு, பாரின் மேகசின் 2. ஆமா, சாயங்காலத்துல பொம்மை பார்த்தா லட்டு லட்டா இருக்கும். தம்பி சங்கிலி ஆண்ட ஒரு லுங்கி இருக்கு, வேணுமா? ஆமா, இதெல்லாம் என் தலையில கட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் யாரு பணம் கொடுப்பா? நீ ஒண்ணு பாக்கிட்ட கொண்டா. இந்த வயசுல அனுபவிக்காம எந்த வயசுல அனுபவிக்க போற? 49. 49. இந்த எட்டணா அது எப்படி கூட தர்ம உண்டியல் வேண்டுதல வித்தியாசமா நினைக்க வேண்டாம். போன வாட்டி லிஸ்டோட 10 ரூபா கொடுத்தீங்கல்ல, அந்த 10 ரூபா கூட இதுக்குள்ளதான் இருக்குது. அடிக்கடி வரணும், போயிட்டு வர்றது. வர ஆமா லட்சுமி, ஏன் அந்த பையன் பார்த்தா அப்படி நெளிஞ்சான்? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்களே. லட்சுமி பையா சொன்னா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்றேன், செய்யடா. தரகு வேலை ஒண்ணுதான் விட்டு வச்சிருந்தோம், அதையும் செஞ்சிடறோம். வந்து ஒண்ணு இல்ல, நமக்கு ஒரு ஐயா கொஞ்சம் சீக்கிரமா பேசினா சௌரியமா இருக்கும். ஒரு டீ பொட்டலம். டீ இல்லீங்களே, அதுக்குள்ள காபி பொட்டலம் இல்லையா? இருக்கா? அண்ணாவுக்கு 5 பொட்டலம். அண்ணாக்கு எந்த ஊரு? நமக்கு ஆனை தாண்டாபுரம். ஆனை தாண்டாபுரம் நேரம் தாண்டி இருக்கு. அண்ணா பாத்தியா? அண்ணாவை பாத்தீங்களா? நெத்தி நிறைய பொட்டு, முகம் நிறைய மீசை, வாய் நிறைய பல்லு. பல்லோ பல்லு. அசைப்புல பார்த்தா அண்ணனை ஒரு ஆணழகன்னே சொல்லலாம். தலையில தான் ஒண்ணுமே இல்லை. என்னது?
முத்து என்னடா கவனிச்சியா? என்னது? தலையில எறும்பு ஏறினா இறங்கும் போது ரொம்ப நிதானமா இறங்கணும், இல்லன்னா பொத்துன வழிக்கு விழுந்துரும். ஏறவே முடியாதேடா. யோ என்னையா 4 பேர் வர்ற இடத்துல கிண்டலா பண்றீங்க? அண்ணா கோச்சு கூடாது, கிண்டல் பண்ணல. அண்ணா தலையில இது இல்லையேன்னு பயல எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறானுவா. இவ்வளவு இதை கொடுத்த ஆண்டவன் தலையில அதை கொடுத்திருக்கப்படாதா? எதை? தலை முடிய. தம்பிகளா, நீங்க வருத்தப்படுற அளவுக்கு என் பொண்டாட்டி கூட வருத்தப்படலே. என்ன இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒரு வர்க்கம் இல்லையா? ஆமா, வீட்டுல எப்படி அம்மாவுக்கு? அவனுக்கு நிறைய இருக்கு. நானும் என்னென்னமோ தைலமெல்லாம் தடவி பார்த்தேன். அம்மாவுக்கா? இல்லையா, எனக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அண்ணா கவலைப்படாதீங்க, நம்ம கைவசம் தொழில் இருக்கு. பையா அதுவா? என்ன கொண்டாட சொன்னீங்க? வருத்தப்படாதீங்க, தைலம். அண்ணா இத எடுத்துட்டு போங்க. காலையில எழுந்துச்சோன்ன முதல்ல தலைகீழ நின்று சரசாசனம் பண்ணுங்க. அப்புறம் இந்த தைலத்தை சூடேற அளவுக்கு தலையில போட்டு தேய்ங்க. தடவுன 8 நாளுக்குள்ள தலையே இருக்காது. என்னது? தலையே தெரியாத அளவுக்கு முடி கருகருகருன்னு காடு மாதிரி வளரும், காடு மாதிரி வளரும். கொண்டாங்க. இங்க திறக்காதீங்க, இங்க திறக்காதீங்க. ஏன் திறக்க கூடாது? இத கையில ஊத்துனா உள்ளங்கையெல்லாம் காடு மாதிரி முடி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் பார்க்கல புல்லு வெட்டுற கத்திரியால தான் வெட்டணும். ஆமா, இதுக்கு பகர் அதிகம். அப்புறம் எப்படி தான் தலையில தேய்க்கிறது? அதுக்கு கைவசம் தொழில் இருக்கு. பையா இத கொண்டாரு. இதோ என்ன அது? பயப்படாதீங்க, புருசு. ஏன்னா ரொம்ப நாளா இது இங்கேயே. ரொம்ப நாள் சீமையில இருந்து வரவழைச்சு இங்கே இருக்கு. இந்த தைலத்தை புருசுல ஊத்தி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லது. அண்ணாவுக்கு ஸ்பெஷல் சீப்பு. பாவி கூட அண்ணா தைலம் தடவை 8 நாளைக்கு அப்புறம் முடி நிறைய வளர்ந்துருமா? சாதாரண சீப்புல சிவனீங்கன்னா சீப்பு க்ளோஸ். அதுக்குத்தான் பெரிய சீப். பையா பில்லு போட்டாச்சு. எம்பிட்டு 14 நம்பர் சரியில்லை. இதோ இங்க இருக்குது. ஜில் ஜில் கௌசல்யா சோ. இது அம்மாவுக்கு. இதோட ரூபா 15. அண்ணா 15 நம்பர் எப்படி? நல்லா நல்லா நல்லா. ரொம்ப சந்தோஷம். எடுத்துட்டு போ. அப்ப சந்தோஷம் தானே? போயிட்டு இன்னொருத்தன் வர்றான். அண்ணா என்ன வேணும்? உங்க கடையில சொட்டர் இருக்குதா? நம்ம கடையில எது இல்ல பையா. ஐயா, ஆஸ்திரேலியாவில இருந்து சொட்டர் வந்தது. ஆஸ்திரேலியாவா? சொட்டே. அண்ணா உடம்புக்கு சொட்டர் போட்டா அள்ளிக்கும். என்ன இது? அளவுக்கு இந்த அளவு. என் குழந்தைக்கு இல்லையா, எனக்கு. இது உங்களுக்கு தான். ரொம்ப சின்னதா இருக்கும் போல தெரியுது. இது ஆஸ்திரேலியா சொட்டர். இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப எடுத்தீங்கன்னா பாதிரியார் அங்கி மாதிரி ஆயிடும். ரொம்ப பழசா இருக்கியா? ஐயா, கப்பல வந்துச்சு இல்லையா? புகைப்பட்டிருக்குது, வேற ஒண்ணு இல்ல. தட்டுங்க, சரியா விட. இது ரொம்ப டைட்டா இருக்கும் போல தெரியுது. கொஞ்சம் லூசாவே கொண்டு வா. லூசா வேணும்? ஆமா. ஐயாவுக்கு லூஸ் வேணும். பையா ஐயா, உள்ளர டெய்லர் இருக்காரு, கொண்டுகிட்டு போய் இதையே லூஸ் பண்ணி ஐயாவுக்கு நல்ல லூசா. ஐயாவுக்கு கவர்ச்சி பத்திரிக்கை வேணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் தாமசமா வந்திருந்தீங்கன்னா இந்த சொட்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்? கீழக்கரை ஜமீன்தார் பையன் இப்பதான் அதை எடுத்து வச்சுட்டு போறாரு. அந்த கீழக்கரை ஜமீன்தார் பையனே நான் தான். அப்ப மேலக்கரை ஜமீன்தார், மேலக்கரை ஜமீன்தார். சொட்டரை பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சார் வேண்டான்னு சொல்லிவிட்டா அண்ணாவுக்கு அந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு, வேணாம் சொல்ல மாட்டாரு. ஆமா, அந்த ஸ்வெட்டர் என்ன விலை? 18 ரூபா. 18 ரூபீஸ். அதுக்கு மேல காரெல்லாம் கேட்க மாட்டோம். இந்த ஸ்வெட்டர் லூஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இப்போ வந்துடும். இட பையா, சீக்கிரமா கோச்சுக்கிறார் ஐயா. டெய்லர் பெருசு பண்ணிட்டாரா? இப்ப பாருங்க. வெரி குட், வெரி குட். கரெக்டா இருக்குல்ல? சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுங்க. பணம் 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 கொடுப்பாரா கீழக்கரை 10. என்ன இது 18 கொடுக்குறீங்க? என்னையா 18 தானே சொன்னீங்க? 2 ரூபா டெய்லரிங்க. ஓஹோ, லூஸ் பண்ணாரு அதுக்கா? 2 ரூபா. ஏன்னா நான் எவ்வளவு சீக்கிரமா என்ன எப்படி வியாபாரம்? பாட்டி பேர் சாப்பிட்டு வரலாம். பையா இங்கே இரு. என்ன வாழ்க்கடா? என்னடா என்ன ஆச்சு? என்ன ஏதாவது கேட்டீங்களா? அது சரி. என்னடா யோசனை? ஒண்ணு இல்ல, இந்த கடையை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். என்ன யோசனை பண்ற? பெரியவர்கள் அதப்ப கடையை வித்துட்டு காசை சுத்திட்டு போலான்னா? அதெல்லாம் இல்ல. எத்தனை நாளைக்கு வாடிக்கைக்காரர்களை ஏமாத்தியே பிழைக்கிறது? நம்மளும் நேர்மையான வழியில சம்பாரிச்சு பிழைச்சா என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். டேய் சிவா, இன்னைக்கு தாண்டா அவன் வாழ்க்கையிலேயே நேர்மையை பத்தி பேசுறான். டேய்,
யோக்கியமா வாழ்றவன் நேர்மையை பத்தி யோசனை பண்ண மாட்டான்டா. நம்மள மாதிரி இருக்க வந்து அடிக்கடி அதை பத்தி யோசனை பண்ணுவான். சிவா, உண்மையாவே கேட்கிறேன், நாமும் நேர்மையா வியாபாரம் பண்ணா என்ன? ஆமா, நாமும் நேர்மையான வியாபாரம். கைவசம் ஐடியா இருக்கு. என்ன? அப்புறம் சொல்றேன். தீபாவளி முன்னிட்டு ₹1 50 பைசா தள்ளுபடி. பின்னாடி 3 மணி நேரமா நின்றுகிட்டு இருப்பான். கீழே போய்யா கடைக்கு சொந்தக்காரன்பா. இப்படி தாயா காலையில இருந்து சொந்தக்காரன் 3 பேர் போயிட்டாங்க. பின்னாடி போயா, பின்னாடி சிவா உள்ள விட மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன தெரியும்? என்னப்பா இது கூட்டம்? ஒட்டுல வியாபாரம் நடக்குது, வேற என்ன வியாபாரம்? சரியா, ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடியில் போடு போட்டிருக்கீங்க. என் வியாபாரம் என் குடும்பம் ரோட்டு வந்து பாப்பா. பேசாம இருங்க. இங்க எந்த விதமான தப்பு நடக்கல. ரூபாய்க்கு 50 பைசா தள்ளுபடின்னு சும்மா போர்டு எழுதி வச்சிருக்கோம். சொல்லட்டா? இப்போ இந்த சோப்பு என்ன விலை? ₹1. இதுல எவ்வளவு போட்டுக்கிறோம்? ₹2. போர்ட்ல எழுதிருக்கிறபடி தள்ளுபடி ₹1 போக எப்பவும் வழக்கமா விற்க வேண்டிய அதே ₹1 தான் விக்கிறோம். ஆனா வியாபாரம் பிச்சுட்டு போகுது. அந்த மாதிரி விக்கிறது பாவம் இல்லையா? யார் சொன்னா பாவம்னு? வியாபாரம் தந்துரும். வாங்குறவனுக்கு அரை விலைக்கு கிடைக்குதுன்னு ஒரு திருப்தி, அவ்வளவுதானே. இப்பதான் புரியுது, நீங்க ரொம்ப புத்திசாலிதான்பா. நாங்க புத்திசாலி இல்ல, இதெல்லாம் நம்பி வாங்குறான் பாருங்க, இவங்க தான் மடையனுங்க. இவங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க போய் இந்த பாட்டு பாடிட்டு இருக்க, திருப்பதி பாட்டு பாடு. லட்சுமி, அப்பாவுக்கு தம்பூரா எடுத்து கூட. என்னங்க உங்க நண்பர் கையை பிடிச்சிட்டாரா? என்ன செய்யறது பர்வதம், அவனுக்கு ஏதோ பணம் விட பெரட்ட முடியல, போயிட்டு போகுது. முதல்ல தீபாவளி கவனிப்போம். ஆமா, வெறும் கையோட வந்திருக்கீங்க. தீபாவளியாவது பண்டிகையாவது. யார் சொன்னா? இந்த ஊர்லயே நம்ம வீட்டு தீபாவளி தான் ஜாம் ஜாம்னு நடக்க போகுது. அம்மா இத வாங்க, இத வாங்க. ஏது இவ்வளவு பணம்? நாங்க கொள்ளையடிச்சோம். இதெல்லாம் நம்ம கடையில வந்த வருமானம். நம்ம கடையில இவ்வளவு வருமானமா? அம்மா, நேர்மை சத்தியம்னு ஐயா பயந்தாரு. எங்களுக்கே அதெல்லாம் நாங்க ஒரு டைப்பா வியாபாரம் பண்ணோம், பணம் வந்துச்சு. சிவா, அப்படி எல்லாம் சொல்லாத. நேர்மை சத்தியம் இதெல்லாம் என்னைக்கு நிலைக்கும்? தத்துவமா? நம்ம கேப்டன் தான் பேசுறாரு, நீ என்னடா குறுக்க? அம்மா, எவ்வளவு பணம் இருக்கு? ₹3500. கடையில சரக்கு வாங்குறது ₹1500, லாபம் ₹2000. பர்வதம், இவங்களுக்கு ஆளுக்கு ₹500 பிரிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா, வேண்டாம் வேண்டாம், எங்களுக்கு என் பணம் நீங்க வச்சு. சிவா, பெரியவர் ஆசையா தரேன்னு சொல்றாரு, வேண்டாம் மாத்திரம் சொல்லிதான் வாங்கிக்கடா. வேணாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைங்க, உங்க திறமையினால வந்த லாபம், அதனால ஆளுக்கு ₹500 எடுத்துக்கிடுங்க. நானும் ₹500 எடுத்துக்கிறேன். அதானுங்க முறை. வேணாங்க, இனிமே என்னால வாங்க முடியாது. இப்ப நீங்க ஆளுக்கு ₹500 வாங்கிக்கல, இனிமே நான் உங்களோட பேச மாட்டேன். அவங்க பேசுறவங்க தான் வாங்குறோம் சிவா, அவங்க பேசுறோம், அதுதான் முக்கியம். இதுல ₹500 இருக்கா குறையுதுங்களா? வக்கீலையா, வக்கீலையா, உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? எதுக்கோ கூப்பிட்டேன். நான் இப்ப கண்ணமங்கல போறேன். இந்த பசுபதி பையன் எனக்கு 15000 பணம் கொடுக்கணும். ஒண்ணு கொடுத்தா பணம் கொடு, இல்லன்னா பொண்ணை கொடுன்னு கேட்க போறேன். எனக்கு பின்ன அவருக்காடா அறிவு கட்டவனே. அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே கிளாத்தா உடனே கோர்ட்ல சூட்ட ஃபைல் பண்ணி அவன் வீடு வாசல் கடெல்லாம் ஜப்திக்கு கொண்டாந்துடணும். அவனை நடுத்தல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும். சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா பாருங்க. ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது. பத்திரங்கள் தேவை அதுக்கெல்லாம். இருக்க விடுவேடா, அவன் சிங்க என் கையில தானே இருக்கு. பத்திரத்துல கையை வாங்கி வச்சிருக்கேன். கருப்புப்பட்டு மாமா, எனக்கு கல்யாணம். ஆமா, நீ கேட்ட கேட்டுக்கு அது ஒண்ணுதான். பையன் தங்கமான பையன், ஊருக்கே செல்ல பிள்ளை. ஆனா அமாவாசை வரக்கூடாது. வாங்க, என்னங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க ஜக்கா வண்டியில. பசுபதி, வாங்க, வாங்க, வாங்க. சௌக்கியமா? சௌக்கியம், சௌக்கியம். இவன் தான் என் மகன். கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒரே ஒரு பையன் பார். உட்காருங்க தம்பி, உட்காருங்க. பையா, ஐயாவை உட்காருங்க. இங்க உட்காரு, நல்லா இருக்காது. இங்க உட்காருங்க. ஐயோ, என்னங்க இது? எழுந்துருங்க, எழுந்துருங்க. இப்படி குழந்தை யாரு பசுபதி? இவங்க எல்லாம் புதுசா இருக்க. நானே இவருக்கு கையாளு, நான் இவருக்கு அடியாள். நான் இவங்களுக்கு எல்லாம் தடியாள். நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களாம் நமக்கு வேணும் தான். பசுபதி இருந்தேன், இது சுரண்டாங்க.
இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். டேய், ஐயா எதை பத்தி பேசுறாரு போய் தும்மிக்கிட்டு விடுறா இன்னொன்னு வரலையே. அப்பா நல்ல சகனம் தான். பசுமதி கல்யாணத்தை பத்தி சட்டுப்பட்டு ஒரு முடிவுக்குவா. இப்பதானே வந்திருக்கிறீங்க, கொஞ்சம் சிரம பரிகாரம் செய்துக்கிட்டு அப்புறம் பேசலாமே. அது என்னப்பா அது சிரம பரிகாரம்? அப்படி ஒரு பலகாரமா? அப்படி ஒரு இடியாப்பம் சும்மா விளையாட்டு குழந்தை. ஐயா கோட்டை கழட்டுங்க. ஏன் என்னது? ஐயா குளிக்க வேண்டாம். குளிச்சதுக்கு அப்புறம் டிஃபன் சாப்பிட வேணாம். பையா ஐயாவுக்கு சுட்டு தண்ணி வித விதன்னு போடுப்பா. நீங்க கவலைப்படாதீங்க, ஐயா இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா கவனிச்சுக்கிறோம். அப்படின்னா ஒண்ணு செய், நான் கட்டிக்க போற பொண்ண உடனே கூப்பிடு, நான் பாக்கணும். ரொம்ப அசிங்கமா இருக்க, குளிச்சுட்டு பாக்கலாம். அவன் குளிச்சாலும் அப்படிதான் இருப்பான். செங்கட்டீரை தூள் இத நான் தண்ணீர கலக்கணும். வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீர குளிக்கணும். உடம்பெல்லாம் வீங்கணும், சொரிஞ்சு சொரிஞ்சியே சாவணும். அப்பனும் பிள்ளையுமா சேர்ந்து சாவணும். ஐயா ஐயா வாங்க, ஐயா வாங்க வாங்க. என்ன அன்பு பசங்களுக்கு. ஐயா, ஐயாவுக்கு தண்ணி ரெடியா? தண்ணி ஐயாவுக்கு. இத பொடி. ஏனா நானும் நைனாவா? உனக்கு என்ன செய்ய தெரியாது? தெரியாது. என்ன பிள்ளைங்களை வச்சிருக்கான் இந்த பண்புதி அடையான். கண்ணு மண்ணு முழுவு குழப்பம் கொஞ்சம். நாங்க அங்கெல்லாம் தொடர்றது இல்ல. சரி சரி போய் தொடங்க. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. என்னப்பா முருகா, என்னப்பா கோயிந்தா. ஐயா பெரியவரு போயிருக்க. சின்னவரு வாழாரு. ஏழுமலையானே கோயிந்தா கோயிந்தா. தம்பி அப்பா கோபாலகிருஷ்ணா முருகா முருகா முருகா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. ஐயா கோயிந்தா 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 கோயிந்தா. அழைக்குது. என்ன புது தண்ணி? புது தண்ணி ஊத்து 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 ஐயா. ஐயா நீ குளிக்கிற? ஐயோ ஒண்ணு இல்லைங்க, இந்த மனப்பைய தெரியாம சுடு தண்ணியை ஊத்திட்டான். அது இல்லைங்க, பச்சை வெண்ணி தண்ணி என்ன தண்ணி மேல பட்ட உடனே எங்க அப்பா டான்ஸ் ஆடாரு பாருங்க, நல்லா இருந்துச்சு. ஐயா உடம்பெல்லாம் குப்பிளிச்சு போச்சே, கொஞ்சம் எண்ணெய் தடவட்டுமா? தோலை உரிக்க பாக்குறான். தப்பா நீ நல்லா இருந்தா சாமி. பசுமதி நான் சொல்றேங்க, ஒண்ணு என் பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்கணும், இல்ல உன் குடும்பம் எல்லாம் நடைத்தேர்ல நிக்கும். ஐயா அவரு எரிச்சல்ல சத்தம் போடுறா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. டேய் ஐயாவை போத்தி வைடா. ஐயா நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு சம்பந்தியா வர்றவங்க, இப்படி ஆத்திரப்பட்டு பேசலாமா? அவர் என்ன நினைக்கிறாரு, கிளியா வளர்த்து இந்த பையன் கையில கொடுக்கணும் என்னதான் அவர் சொல்ல மறைக்கிறத நாங்க வெளிப்படையா சொல்றோம், அவ்வளவுதான். என் பையனுக்கு நான் குறைச்சேன். பையன் என்னமோ புத்திசாலிதான். ஏப்பா நீங்க எது பேசினாலும் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க. ஆமா உட்காரு. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, ஊர்ல எங்க குடும்பத்து மேல பொறாம பிடிச்ச பசங்க ஊரெல்லாம் என் மகனை போய் அரலூசுன்னு பொருளை கழிப்பு விட்டாங்க. நல்லா கவனப்படுத்தி சொல்லுங்க. புள்ளைய பார்த்து அரலூசுன்னு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான் சொன்னாங்களா? நான் கோபக்காரன் வாய புடுங்காது. அதெல்லாம் எனக்கு வேணாங்க. நீ தானே சுடத்தண்ணி உன்னை அப்புறம் கவனிக்கிறேன். எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா, நம்ம சம்பந்தம் தான் வேணும். என் பையனை பத்தி நான் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை. எங்க அப்பா எப்பவுமே உண்மைதானே பேசுவாரு இல்லவா? ஆமா நைனா. உங்களுக்கு அவர் நாயினாவா? சும்மாரியா கூட உங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான். உங்க பொண்ணை என் பையன் கூட அனுப்புங்க. இந்த சினிமா டிராமாவில பாடுற மாதிரி அப்படியே பார்க்கல இருக்குல போய் பாடட்டும், அப்புறம் உண்மை தெரிஞ்சு போகுது. ஐயோ எங்க குடும்பங்கள் அந்த மாதிரி பழக்கம் இல்லையா? ஐயா சும்மா இருங்க, அவர் சொல்றதுல என்ன தப்பு? பொண்ணு பையன் பேசி பாக்கட்டுமே. எதுக்கு ஐயா நீங்க டவுனுக்கு போய் ஒரு 4-5 இங்கிலீஷ் படத்தை பாருங்க, உங்களுக்கே விவரம் புரியும். நான் வேணா முத்துவ கூட அனுப்பிச்சு வைக்கிறேன். நைனா எனக்கு ட்ரெஸ் பண்ணி விடுப்பா. இருக்கியா அப்பா? நான் ஒருத்தர் எதுக்காக இருக்கேன். வா அப்பா சுடு தண்ணி
பையனுக்கு உடுப்பெல்லாம் போட்டு பொத்தான போட்டு விடு, ஒரு இடத்துல நிக்க மாட்டான். ஐயா நீங்க என்ன செய்றீங்க? நீ சும்மா இரு, நான் சம்மந்தி கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சம்மந்தி புறப்படலாம், அவன் காத்திருப்பாள. இது கண்ணாடி எடுத்துட்டு வந்த எடுத்துக்க. நீ இப்ப எடுக்க போறதே என்னடா நான் தரேன்டா, இப்படி போட்டு சாதா நான் மாட்டேன், எனக்கு கூச்சமா இருக்கு. பைத்தியம், நீ அங்க போய் பாரு, எல்லாம் ரெடியா இருக்கும். என் மன்மத குஞ்சு உரைய கழட்டிட்டு கண்ணாடி போடு. ஆமா கழிப்பமாங்க. இல்ல செருப்பு போட்டுக்கடா. ஒரு சட்டை போடுற, அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு போடுற. அப்பா கிட்ட சொல்லுங்க, நாங்க லேட்டா வருவோம். அடிக்கிற நானா லட்சுமி, இந்த வர்ற லட்சுமி. ஆமா சிப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. நான் தான் ஒருத்தி இந்த வீட்டுல இருக்கேன். இது எல்லாம் என்ன இது? வந்திருக்காங்க விருந்தாளிங்க. அவங்க காரசமார மூர்த்தி இருக்காரு கடவுள், அவருக்கு விரதம் இருக்கிறாங்க. பொம்பளைங்க தொட்டு சமைச்சா சாப்பிட மாட்டாங்க. இப்போ வேலை தக்காளி அத்தாடி ஒரு வழியா சாம்பார் பினிஷ். வாங்க அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டு மிளகாத்தூள் பாட்டில். கொண்டா கொண்டா கொண்டா. இன்னொரு பாட்டில் கொண்டா. இன்னொரு பாட்டிலா கொண்டா. சாப்பிடாம இவ்வளவு மிளகாத்தூளை கொட்டி இருக்கிறீங்க, சாப்பிடுறவங்க என்ன ஆறுது? சாப்பிட போறவன் விருந்தாள், நீயா பதற. எப்படி சத்யா நாங்க போய் அந்த பர்கோலாக்ஸ கொண்டா. அதான்டா அந்த பேதி மாத்திர. நீ போய் கொண்டா. பாயாசம். பாயாசத்துல பர்கோலாக்ஸ் கலந்தா ஐயோ சுகமா இருக்கு. சிவா ரெடி. பேதிக்கு மாத்திர கொண்டாந்தியா? ஒரு கரண்டி எடுத்துட்டு வா. கொண்டாடு. கலக்கு. பாயாசத்திரியா? ஏன் கைவசம் ஐடியா இருக்கு. கலக்கு. எனக்கே கலக்கும் போது கலக்கட்டும். விருந்தாளிங்க முழுசா போக போறது இல்லை. நல்லா கலக்கு. கரையட்டும்டா. கலக்கு. நான் எப்பவுமே எவன் வீட்டுக்கு போனாலும் 1 மணி நேரம் தங்குறது இல்லை. அது இனிமே உன் வீட்டுக்கு தான் வந்து கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க. நீ உண்மையிலேயே பசுமதே, நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலியா? இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு. நானும் பாக்கியசாலி தான். இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மருமவளா வந்து மாமா ஒரு டம்ளர் தண்ணி குடிங்கன்னு கொடுத்தா அது எவ்வளவு? இவன் ஏன் அசந்து போயிருக்கான்? நைனா ஊரெல்லாம் எப்படி? இது வேற ஊரா? அதனால நம்ம ஊர் மாதிரி இல்ல. முட்டே, எப்படி நம்ம பையன்? பையன் ரொம்ப நல்ல பையன். ஆனா தலைக்கு தான் அடிக்கடி ஆயில் போட வேண்டியிருக்கு. நீ என்னப்பா அடிக்கடி குழந்தை கொஞ்சம் சூடாயிடும். ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அங்க குதிக்கிறான், இங்க தாவறான். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல சுறுசுறுப்பு. ஆமா, எனக்கு நல்ல வயசுல பிறந்த பையன். நல்லா கவனிச்சுக்க. இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு, இந்த பித்தாள பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடாது. சரி சரி, இதெல்லாம் சுத்தம், அது கலக்க. எல்லாம் போட்டாச்சு, அந்த ஆள் பறக்கிறான். முத்து, உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்ததுன்னா எங்களை கேட்காம சாப்பிட்டாத. இங்க விஷயமே வேற இல்லடா. 13 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்த வீட்டுல இன்னைக்கு நான் திங்கிறேன். என்ன என்ன நீங்க வந்துட்டீங்க? விருந்தாளிகளா வந்துட்டாங்க, கொண்டு எங்க வீட்டுல சமயக்காரன் கிடையாது, எல்லாம் எங்க அப்பா தான். பெரியவங்க முன்னாடி இப்படி பேசாத சொல்லிருக்கல. கல்யாணம் முடியல என்ன போடுப்பா. வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க. என்ன தம்பி இவ்வளவு போட்டுக்கிட்டு? பரவாயில்ல சாப்பிடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் சும்மா சாப்பிடுங்க. முடியும் தம்பி. இது என்ன சாதாரணம்? இனிமே தானே வரப்போகுது, எல்லாம் சாப்பிடுங்க.
இம்மா ஜோரா ஏண்டா கண்டுபடுற சம்மந்தி எனக்கு சாப்பிடுறப்ப மட்டும் யாராவது பேசினா கோவம் வந்துடும். பெரியவருக்கு நீ ஊத்து, விருந்தாளியை நான் கவனிச்சுக்கிறேன். வாங்க 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 வாங்க. ஏப்பா இந்த மாவள்ளி கிழங்கு ஊர்ல அப்படி ஒரு கிழங்கா? ஆட பைத்தியக்காரன். போட்டு இரு பாத்தி கட்டிக்கிறார். அப்புறமா ஊத்து. என்னடா கொஞ்சமா ஊத்துடுங்க. ஒப்ப சொத்தா ஊத்த மறுபொழுது நீ என்னது? ஐயோ காரம். ஏண்டா என்ன அழுவுற? நானும் அழுவுறேன். சாம்பார் எனக்கு அப்படி தெரியலையே. ஐயோ சம்மஞ்சி காரம். பாப்பா இது என்னப்பா இது? காரமா காரம். ஏண்டா எனக்கு தெரியாம மறுபடியும் நீ மிளகா போட்டியா? நீ ஏற்கனவே போட்டாச்சா? நீங்க வருத்தப்படாதீங்க, தப்பா நினைக்காதீங்க. ஒரு தித்திப்பு சாப்பிட்டாக்க எல்லாம் சரியா எனக்கு வாய் வயிறெல்லாம் எரியுது. உனக்கு எனக்கு எல்லாமே எரியுது. நான் தானே தப்பு பண்ணேன். நானே அவருக்கு பாயசம் போடுறேன். முதல்ல குழந்தைக்கு போடு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. எப்படி இருக்கு நைனா? பாயசம் தித்திக்குது. ஓத்துப்பா ஓத்துப்பா. எப்படிங்க? அட நல்லாவே இருக்கு. சம்மந்திக்கு போடல. இல்ல அது சம்பந்தி இன்னும் சாம்பாரே முடிக்கலையே. அவரு தித்திப்பு சாப்பிட கூடாதுங்க. அவருக்கு சக்கரை வியாதி. அப்ப வாணி வச்சு சாப்பிட தம்பி வந்து சாப்பிடு. எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு அட்டி வாங்கி எதுக்காக சம்பாதிக்கிறாரு? எல்லாம் இதுக்காக. சும்மாடா. செல்லமா வளர்த்துட்டேன் ஒரே ஒரு பையனாச்சுன்னு எப்பப்ப எதை பேசுறதுன்னு தெரியாது. பசுமதி இந்த கல்யாண விஷயத்தை இன்னைக்கே எல்லாருமா உக்காந்து என்னங்க? ஒண்ணு இல்ல இந்த வரேன். என்னங்க? ஒண்ணு இல்ல இந்த வரேன். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. சொல்லுங்க. எங்க அப்பா இருக்க அதுக்கு பேசவே தெரியாது. நான் இல்லாதப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அயோக்கிய பையல சும்மா இருப்பா. இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க வரேன். அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான். பசுபதி இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம். அப்ப என் தோட்டம் உன் தோட்டம், என் வீடு என்னங்க? ஒண்ணு இல்ல இங்க வரேன். என்னங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க. சத்தியமா நம்ப மாட்டீங்க. போனதுக்கு போனல உங்க பொண்ணுக்கு என் பேர்ல ரொம்ப பிரியம். என்ன என்ன பாருங்க. காலையில பேசிக்கலாமே. அதெல்லாம் ஏங்க? ஒண்ணு இல்ல வீரப்பன் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. பிடிவாதமா இருக்கிறாரு. என்ன தம்பி பேசாம இருக்கிறீங்களே? வந்தாச்சு. என்ன?
விளையாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின். போனதெல்லாம் போச்சு, பரவாயில்ல. இப்ப ரெண்டுல ஒண்ணு என்ன சொல்ற? நீங்க அவசரப்படக்கூடாது. எங்களுக்கு எங்க பொண்ணுடைய எதிர்காலம் தான் முக்கியம். அதனால தயவு செய்து இந்த சம்பந்தத்தை மறந்துடுங்களேன். அப்ப பொண்ணு இல்ல, அவ்வளவுதான். என்ன அவமானப்படுத்திட்டேன். வாய், இப்பயே ஊருக்கு போறேன். உன் கடன் பத்திரத்தை எடுத்து உன்னை கோர்ட்ல போட்டு உன் வீடு கடலாம் ஜப்திக்கு கொண்டாந்து உன்னை நடு ரோட்ல நான் நிக்க வைக்கல. பெரியவரே சின்னவரே வாழ பாருங்கடா. எல்லா பயிலுமா சேர்ந்து ஏன் கூடலையாடா உருவ பாத்தீங்க. என்னடா உங்களையும் கவனிச்சுக்கிறேன். யோ என்னயோ நீ ஊருக்கு போய் என்னென்ன கிழிக்கணுமோ எல்லாத்தையும் கிழிப்போம். கிளிக்கிறேன்டா படுபாவே. பாயாசமா ஓட்டுறேன், உன்னையும் கவனிக்கிறேன். என்னங்க தம்பி போடா. நான் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். நாங்களாம் அங்கிள். என்னங்க நாங்களாம் அங்கிள். அப்படின்னா அதாவது நாங்க 3 பேரும் மாமா. உங்களை போல பெரிய மனுஷாளுக்கு தான் நாக்காளி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அங்க உட்காருங்களா. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் தான். நான் அவ்வளவு பெரிய மனுஷன் இல்ல. ஆமா மாமா, நீங்களே என்ன மாமா? தாய் மாமா. உங்க பையன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானே, அந்த பொண்ணுக்கு நான் பெரிய மாமா. நான் நடுமாமா. நான் சின்ன மாமா. அப்போ சாப்பு கடை பசுபதிக்கு சொந்தமா? பசுபதி மை சிஸ்டர் ஹஸ்பண்ட். பெரியவர் இருக்காரு, அவருக்கு ஜெயபால தான் பேரு. உங்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே எங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு ஆப்பிரிக்காவில இருந்து ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி இருக்காரு. ஆப்பிரிக்கா? அப்போ நீங்கள்லாம் ஆப்பிரிக்கா மாமா? ஆமா. பெரியவருக்கு ஆப்பிரிக்காவில 4-5 காடே இருக்கு. ஆனையெல்லாம் அங்கேதான் பிடிப்பாங்க. அங்க பிடிச்ச ஆனையோட தந்தம் தாங்க இது. என்னங்க இந்த தந்தம் மஞ்சளா இருக்குது? அந்த ஆனை நிறைய சிகரெட் பிடிக்கும். ஏங்க இந்த வைரங்கள்லாம் ஐயா காட்டுல தான் விளையுதுங்களா? நீங்க ஒண்ணு, பெரியவருக்கு 4-5 வைர சுரங்கமே இருக்காங்க. இவர்கிட்ட இருக்கிற வைரத்துக்கு 10 விரல் பத்தாதுங்க, 30 விரல் வேணும். நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷாளுங்க. இந்த நேரத்துல வேலைக்காரியை நிறுத்தி விட்டேன், இல்லன்னா காப்பி வந்திருக்கும். மோதிரம் விழாது, எடுத்துங்க கைய. விழுந்துருமோன்னு பார்த்தேன். இது வந்த விஷயத்த பேசுறாங்களா? மை சிஸ்டர் டாட்டர் கல்யாண விஷயமா பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். உங்க பையன் எங்க பொண்ண விரும்புறான், ஒத்துக்கிறீங்களா? ஆப்பிரிக்காவில இருந்து வந்து சொல்றீங்க, உள்ளூர்காரன் ஒத்துக்காம முடியுங்களா? எங்க பொண்ணும் உங்க பையனை விரும்புறான், நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆனா எங்க மைத்துனர், அதாவது பொண்ணோட அப்பா வரதட்சணை கொடுக்கறது இல்லைங்கிற கொள்கையில இருக்கார். ஏங்க உங்களுக்கே அசிங்கமா இல்லீங்களா? வரதட்சணை இல்லாத கல்யாணம் ஒரு கல்யாணமா? ஜெயபால் பெரியவரே, நீங்க மன்னிச்சுக்கணும். அதை சரிப்படுத்துறதுக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேன் ஆப்பிரிக்காவில இருந்து. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும், எவ்வளவு நகை வேணும் விவரமா சொல்லுங்க, எல்லாத்தையும் ஒரே செக்ல தள்ளிடுறேன். 3 பேர்ல யார கையெழுத்து வேணுமோ நான் போடுறேன். எனக்கு செக் வேணாங்க, பணம் தான் வேணும். பணமா ஒரு 10,000. ஏன் உங்களால முடியாதா? என்ன 20,000. நகையில ஒரு 5,000. 10,000 ரூபாய் நகை. அப்படி அந்த பொண்ணு மேல பிரிய இருந்துச்சுன்னா இதுகள்ல 1-2 கழட்டி கொடுத்தீங்கன்னா வாங்கிக்கிறேன். சம்மதிக்கிறோம். ஆனா கல்யாண செலவு பூரா நீங்க தான். சம்மந்தி சம்மந்தி, நாங்க கொடுக்க போற பணம் நகை எல்லாத்தையும் இந்த பீரோலையா வைக்க போறீங்க? ஏங்க கேக்குறீங்க? இல்லீங்க, ஓப்பனா வெளியே வச்சிருக்கீங்களே பந்தோபஸ்து இல்லாம. இதை விட பெரிய கஜானா உள்ள இருக்கு. உள்ள கஜானா வர்றோம் வர்றோம். வர்றோம் வர்றோம் வர்றோம். பையனை பாக்கலையே, என்ன பார்த்தா போதும். பையனை பார்க்க வேண்டாம். வர்றோம்.